இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இரட்டை வேடம் போடுகிறாரா? சாட்சியங்களை வெளிப்படுத்திய மீனவ பிரதிநிதி. ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கவுள்ள வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு தெரிவிப்பு. சுரேஷ் தலைவின் தாயார் பாப்பரசருக்கு கடிதம். மட்டக்களப்பில் நெல் விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் பாரிய ஆர்ப்பாட்டம். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஸ்தாபிப்பு. ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தது, ட்ரம்ப் அறிவிப்பு. மர்மமான முறையில் இறந்து கிடந்த காட்டு யானை மீட்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தாம் கடலட்டை வளர்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்மையில் பேசியது அரசாங்கத்துடன் இணைந்து இயங்குகிறாரா என்ற சந்தேகத்தை தூண்டியுள்ளது என வடமாகாண மீனவ பிரதிநிதி நா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று 1 கிலோ மீனின் விலை 2000 தொடக்கம் 3000 ரூபாவிற்கு மேல் சென்றுள்ளது. இதற்கு மீன்பெருக்கம் இல்லாமைக்கு காரணம் அதிகளவிலான உள்ளூர் மடிவு படகுகளின் சட்டவிரோத மீன்பிடி முறையை காரணமாக இருப்பதுடன் இந்திய இழுவை மடிப்படகுகளின் மீன்பெருக்கிடங்களை இல்லாமல் செய்வதாகும். மீன்பெருக்கம் குறைந்து சென்றுள்ளமையால் கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் மீன் குறைந்த விலை 1500 3500 வரை விற்பனையாகின்றது. இதேவேளை கடலட்டை பிடித்தல் தொழில் காரணமாக தீவக கடல் உட்பட அனைத்து கடல் பிரதேசங்களிலும் மீன் உற்பத்தி இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் மீன்களின் வாழ்விடமான பவளப்பாறைகளும் தற்போதும் தொடர்ச்சியாக மின்னொளி பாய்ச்சி சுருக்கு வலை தொழில் இடம்பெற்று வருவதனாலும் அதிகளவான சிறிய மீன் குஞ்சுகள் அளிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக சிறு கடற்றொழிலாளர்களுக்கு மீன்பிடி தொழிலில் பாரிய பாதிப்பான நிலையில் காணப்படுவதாகவும், கூலர் வாகனங்களில் சட்டவிரோத ஒளிப்பாய்ச்சி மற்றும் சுருக்கு வலை மீன்பிடி முறை மூலம் பிடிக்கப்பட்ட மீனினங்களை ஏற்றிக்கொண்டு செல்கின்ற போது உரிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். மேலும் தற்போது கடற்படையின் பணி கடற்கரையிலிருந்து எவன் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரவலை தொழிலை மேற்கொள்கின்றானோ அவனை மட்டும் கைது செய்வதுதான். தற்போது கடற்படை இலைகுலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கின்றவர்களையோ அல்லது மின்னொளி பாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபடுபவர்களையோ கைது செய்வதில்லை. கடற்படை பல கடற்றொழிலாளர்களை தாக்கியதாகவும், கடற்படை தாக்கியவர்களை தாம் நேரில் சென்று சந்தித்ததாகவும், இது தொடர்பில் கடற்படைக்கு எதிராக போலீசாரிடம் முறைப்பாடு செய்வதற்கு கடற்படையால் தாக்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் அச்சப்படுகிறார்கள். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நாங்கள் கடற்றொழிலுக்கு சென்று இப்போது பல மாதங்கள் ஆகுகின்றன. கடல் அட்டை வளர்ப்பு மூலம் கடல் வளங்கள் அழிந்து மீன் இனப்பெருக்கம் இல்லாமல் போகின்றது. இதனால் கடல் அட்டை வளர்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கடற்றொழில் சமூகம் குறிப்பிட்டு வந்த நிலையில் அண்மையில் நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடல் அட்டை பண்ணைகளை பாரம்பரிய கடற்றொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருந்தார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கடல் அட்டை வளர்ப்பு பண்ணை மீண்டும் வழங்கப்பட்டால் அதற்கு தேவையான கடல் அட்டை குஞ்சுகளை கடலில் இருந்து தான் பிடித்து கடல் அட்டை வளர்ப்பு பண்ணைகளில் விட வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் கடலில் கடல் அட்டை குஞ்சுகளை உண்டு இனப்பெருக்கம் செய்கின்ற மீன்கள் இல்லாமல் போய்விடும். இந்த நிலைமையை பார்த்தால் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகிறாரா என்ற எண்ணம் தோன்றுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க செயலாளர் ஜேம்ஸ் கபிலன் போல் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு போட்டி பரீட்சையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அத்தோடு வடமாகாணத்தில் பல வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் அவற்றுக்கு பட்டதாரிகளை உள்ளீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதனால் வேலைவாய்ப்பு கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வியாழக்கிழமை காலை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். தேர்வுகள் கிடைக்கப்பெறாவிடின் எதிர்காலத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் தீர்மானிப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் இணைந்து நேற்று கந்தலாயில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது. இதன்போது பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என தமிழாகாமம் பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஹிஜ்ரா மகளிர் சங்க தலைவியுமான எம் பிஸ்ரியா வலியுறுத்தினார். பெண்கள் ஆண்களைப் போல சம உரிமைகள் பெற வேண்டும் என்றும்,
தனிமையில் வெளியில் செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலையளிக்கும் விடயமாகும் எனவும் இதனை ஒழிக்க சமூகமாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சிறுவர் துஷ்பிரயோகம் தற்போது இலங்கையில் ஒரு பாரிய சமூக பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாகவும் மத வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள் மற்றும் வீடுகளில் இடம்பெற்ற பல சம்பவங்கள் அண்மையில் பதிவாகியுள்ளதாகவும் அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையிடப்படாத சம்பவங்களும் இருக்கக்கூடும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான சமூக கருத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளின் கீழ் கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் கந்தலாய் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் இணைந்து தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மக்களிடமிருந்து கருத்துக்கள் சேகரித்து பிரதமருக்கு மனு கையளித்தல், சுவரொட்டி பிரச்சாரம், வீதி நாடகங்கள் மற்றும் துண்டு பிரசுர விநியோகம் போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகள் கந்தலாய், கிண்ணியா, சேருவில மற்றும் திருகோணமலை பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் சுரேஷ் தலைவை சுற்றியுள்ள மனிதாபிமான பிரச்சினைகளில் தலையிடுமாறு கோரி அவரது தாயார் பாப்பரசர் லியோவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதம் இலங்கையில் திருத்தந்தையின் பிரதிநிதியான திருத்தூதரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் புலனாய்வுத் தலைவர் சுரேஷ் தலைவின் மனைவியும் உடனிருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த நிலையில் உணவு உட்கொள்ள மறுத்த நிலையில் உடல்நிலை மோசமடைவதாக தெரிவித்து முன்னாள் புலனாய்வுத் தலைவர் சுரேசலே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இன்னும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் நெல் கொள்வனவு மற்றும் விலையை அதிகரிக்க கோரி நேற்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து காந்தி பூங்காவிலிருந்து ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்று பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நெல்லின் விலையை அதிகரிக்க கோரி ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து காந்தி பூங்காவில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நேற்று காலை 10 மணிக்கு ஒன்றிணைந்தனர். இதையடுத்து நெல்லின் விலையை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் எனும் தொழிற்பொருளில் உற்பத்தி செலவுக்கு நிகரான நியாயமான விலை நெல்லுக்கு வழங்கப்பட வேண்டும். நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக அரசே நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். விவசாயத்திற்கான உரம் உள்ளிட்ட ஏனைய ரசாயனங்கள் மற்றும் உள்ளீடுகள் நியாயமான விலையில் கிடைக்கப்பெற வேண்டும். எங்கள் உழைப்புக்கு உரிய விலையை வழங்க வேண்டும். அரிசி இறக்குமதியுடன் நிறுத்தப்பட வேண்டும். விவசாயியின் வயிற்றில் அடியாதே உலர்த்தப்படாத நெல்லுக்கான நிர்ணய விலையாக 110 ரூபாய் தரவும். விவசாயமே நாட்டின் முதுகெலும்பென சுலோகங்களேந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக அங்கிருந்து நகர்மணிக்கூட்டு வீதி சுற்றுவட்டம் ஊடாக சென்ட்ரல் வீதி ஊடாக மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை பிரதேச செயலக பிரதி செயலாளரிடம் கையளித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதியினால் 15 உறுப்பினர்களை கொண்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தெல்கே அசோக பீரிஸின் தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குதல், அரச ஊழியர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப பொதுச் சேவையில் எவ்வாறான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்த பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதே இந்த ஆணைக்குழுவை நிறுவியதன் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 33வது உறுப்புரையின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிகளையும் ஒரு வருடத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் தகவல்களையும் வழங்க வேண்டும் என அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தி இனிமேலும் கடற்படை முற்றுகை நிலைமையின்றி திறந்தே இருக்கும் என தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் தேவைப்பட்டால் அனைத்து கப்பல்களும் தங்களது இடங்களில் தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஈரான் உயர்மட்ட அணுசக்தி ஆய்வுகளுக்கு முழுமையாகவும் முற்றிலுமாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கான ஒப்புதல் இல்லையெனில் மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடைபெற முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரானுக்கு விடுவிக்கப்படும் நிதிகள் மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டால் அவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள பொறுப்பு வைப்பு கணக்குகளில் வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அந்த நிதிகள் அமெரிக்காவிலிருந்து உணவு மற்றும் மருத்துவப் பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக அமெரிக்க விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் மக்காச்சோளம், கோதுமை மற்றும் சோயாபீன்ஸ் உள்ளிட்டவை இதில் அடங்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகிந்தபுர பகுதியில் உள்ள சிறிய குளம் ஒன்றிலிருந்து காட்டு யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குளத்திற்குள் யானை ஒன்று இறந்து கிடப்பதைக் கண்ட பிரதேசவாசிகள் இதுகுறித்து சேரனுவர போலீசாருக்கும் வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த காட்டு யானை உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் வனவிலங்கு கால்நடை மருத்துவர்களினால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சேரனுவர வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இரட்டை வேடம் போடுகிறாரா? சாட்சியங்களை வெளிப்படுத்திய மீனவ பிரதிநிதி. ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கவுள்ள வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு தெரிவிப்பு. சுரேஷ் தலைவின் தாயார் பாப்பரசருக்கு கடிதம். மட்டக்களப்பில் நெல் விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் பாரிய ஆர்ப்பாட்டம். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஸ்தாபிப்பு. ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தது. ட்ரம்ப் அறிவிப்பு. மர்மமான முறையில் இறந்து கிடந்த காட்டு யானை மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.